ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் நம்ம பேக் நெக் டிசைன் ரொம்ப கிராண்டாக ஒர்க் பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா, அதோட ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லீவ் வந்து நல்லா கிராண்டாக அன்னத்தோடு நம்ம வரப்போகுது. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். அதோட எஜ் லைனில் வந்து நம்ம 4 லைன் வந்து நம்ம ஜரி கொடுத்துக்கலாம். ஜரியை வந்து ரொம்ப டைட்டாக இழுக்காமல் நம்ம லூஸ் ஊட்டி இழுத்தோம்னா ப்ளவுஸ் வந்து சுருக்கம் கொடுக்காது. இப்போ பாருங்கள், நம்ம 4 லைன் ஜரி கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கோம். இடையில த்ரெட்டு லோடிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு சுகர் பீடு, செயின் ஸ்டோனு, சுகர் பீடு, அதுக்கப்புறம் கோதுமை பீடு, சுகர் பீடு வச்சு இந்த மாதிரி நம்ம லைனாக நிப்பாட்டியிருக்கோம். கீழே என்ன செட்டு நம்ம கொடுத்துருக்கோமோ அதே செட்டை ஒரு 4 இன்ச்சு மேலே தள்ளி கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம அன்னம் போடுறதுக்காண்டி அந்த கேப் வந்து நம்ம விட்டுருக்கோம் ஒரு 4 இன்ச்சு. இப்போ ஒரு அன்னத்தை வந்து நான் ஒரு பேப்பரில் வந்து வரைஞ்சி ட்ரேஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஃபுல் ப்ளவுஸும் ட்ரேஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து நீங்கள் ஒரு மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபுல்லாக வரைகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஒரு பீஸ் மட்டும் வரைஞ்சி கூட அதை ஃபுல் ப்ளவுஸ் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா ஃபுல் ப்ளவுஸ் வரைகிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டு மட்டும் வரைஞ்சி அதை அப்படியே நம்ம கவர் பண்ணிகிட்டே போயிடலாம். இப்போ பாருங்கள், சென்டராக ஃபஸ்ட்டு நான் ஒரு அன்னம் வரைகிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து கார்பன் பேப்பரை தள்ளி நம்ம வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வந்து எது விருப்பமோ ஃபுல் ப்ளவுஸும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸ் ஆரம்பித்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒன்றா வரைஞ்சிட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணாலும் பரவாயில்ல. எது உங்களுக்கு ஈஸி மெத்தடோ நீங்கள் அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல் ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதும் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி சிங்கிளாக வரைஞ்சி நம்ம ட்ரேஸ் பண்ணுறதையும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இப்போ சென்டரில் ஒரு அன்னம் வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதை விட்டு கார்பனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டியே அடுத்த அன்னத்தை வந்து நம்ம வரைகிறோம். நம்மளுக்கு ஃபுல் ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுக்கு ட்ரேசிங் சீட்டில் வரைகிறதுக்கு அதுக்கு தனி டைம் செலவாகும். இதுனா நம்மளுக்கு டைமிங் மிச்சம். சீக்கிரம் நம்ம ப்ளவுஸ் இப்போ நம்ம கண்டினியூஸாக சென்டராக வரைஞ்ச அன்னத்துக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம 2 அன்னம் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்லீவில் வந்து ஒரு 5 அன்னம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம நல்லா டார்க்காக அழுத்தி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மார்க் நல்லா விழுகும். ரெட் கலர் ப்ளவுஸுங்கிறதுனால நம்மளுக்கு வரைஞ்சது நம்மளுக்கு தெளிவாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த அன்னத்துக்கெல்லாம் நம்ம அவுட்லைன் வந்து சுகர் பீட் வந்து நம்ம கொடுக்குறோம். சுகர் பீடில் வந்து நம்ம ஷேப் எடுக்கணும் அப்படின்னா சிங்கிள் பீடாக தான் வச்சு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த ஷேப் நல்லா வளைஞ்சி எடுக்க முடியும். அன்னம் ஷேப்புக்கு எந்த ஒரு ஷேப்புமே நம்ம நிறையா பீட்ஸ் கோர்க்கும்போது வந்து ஷேப் எடுக்க முடியாது. அதனால் சிங்கிள் பீடாக கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ஷேப் நம்ம எடுக்க முடியும். சிங்கிள் அல்லது டபுளாக நம்ம கோர்த்துக்கலாம். அதுக்கு மேலே போனோம்னா நம்மளுக்கு லைன் வந்து நெளிஞ்சு தெரியும். அன்னத்தை வந்து நல்லா பெண்டு கொடுத்து அங்கே நிப்பாட்டி செயின் ஸ்டிச் போட்டு திருப்புற இடத்துக்கு செயின் ஸ்டிச் போட்டு திருப்புனீங்கன்னா ஷேப் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் ஹைலைட்டே அன்னம் தான். அதனால் அன்னம் அழகாக கிடைக்கணும்னா ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அவுட்லைன் வந்து சுகர் பீடு கொடுத்துக்கலாம். அதோட கொண்டைக்கும் காலுக்கு மட்டும் நம்ம ஜரியில் கொடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம பேக் நெக்கில் கொடுத்த மாதிரியேவும் ஸ்லீவுக்குமே ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க்கு தான் நம்ம காட்ட போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு ஜர்தோசி தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அன்னம் ஃபுல்லாக நம்ம ஜர்தோசியில் தான் காட்ட போகிறோம். வித்தியாசமான முறையில் நம்ம அன்னத்தை வந்து ஃபில் பண்ணுறோம் ஜர்தோசியில். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ அன்னத்துக்கு வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துட்டோம். மீதி எல்லாமே நம்ம ஜரியில் போட்டுக்கரலாம். அந்த கொண்டை கால் எல்லாமே நம்ம வந்து ஜரியில் போட்டுக்கரலாம். இப்போ நம்ம மேலே இருக்கிற இடத்துல இன்ச்சு டேப் அளவுக்கு கிராஸாக நம்ம வந்து கோடு போட்டு லைன் போடுறோம். இந்த மாதிரி இன்ச்சு டேப்பை வச்சு நல்லா கிராஸாக லைன் போட்டுக்கோங்க.
ஃபஸ்ட்டு நம்ம லைனை வரைஞ்சிட்டு ஒன்று விட்டு ஒன்று நம்ம வந்து படத்தை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறலாம். நம்ம சேப்புக்காண்டி இன்ச்சு டேப் அளவை வச்சு நம்ம வரைகிறோம். அந்த இன்ச் டேப்போட அகலத்துக்காண்டி ஃபுல் இன்ச் டேப்பையும் வச்சு அந்த மாதிரி நமக்கு ஒரு லைன் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்கேல் வச்சு அந்த லைன்லாம் மார்க் பண்ணி ஒன்று போல் நம்ம கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒன்று விட்டு ஒன்று நம்ம படம் வரைஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு இமேஜில் காட்டின மாதிரி அந்த ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதோட பேக் நெக் டிசைனில் நம்ம அந்த கஸ்டமர் அனுப்பின ப்ளவுஸ் இமேஜ் வந்து நான் காட்டியிருப்பேன். பேக் நெக் டிசைன் பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேக் நெக் டிசைனுக்கான லிங்க் வந்து தர்றேன், போய் பாருங்கள். இது நல்லா ஹெவி ஒர்க்கு. இந்த ஒர்க்கை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லைனை வந்து நம்ம மார்க் பண்ணி போடுறோம். அந்த லைனில் தான் நம்ம ஒன்று போல் இழுத்து விட்டுக்குருவோம். டிசியை வச்சு மட்டும் நீங்கள் போடுங்க, அப்போ தான் அந்த லைன் வந்து நம்ம அழிக்கும் போது அழிச்சிக்கரலாம். மார்க்கர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா மார்க்கர் வந்து அழியாது. ஸோ டிசி, சாக் பீஸ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா சாக் பீஸ் கூட நம்ம அழிச்சோம்னா வெள்ளையாக திட்டுத்திட்டாக விழுகும். டிசி வச்சுக்கோங்க, டிசி தான் நம்மளுக்கு அழிச்சா போயிடும். ஏன்னா நம்ம போட்ட பிறகு அந்த லைன் நம்மளுக்கு தெரியக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காண்டி நம்ம டிசி வச்சு போட்டோம்னா நம்ம துணியை வச்சு அழிக்கும்போது அழிஞ்சிரும். இல்லை அப்படின்னா நம்ம படம் போட்டு வரைஞ்ச அதை நம்ம ஒர்க் பண்ண பிறகு அந்த லைனும் நம்மளுக்கு அசிங்கமாக தெரியும். இப்போ பாருங்கள், அந்த இன்ச்சு டேப் அளவுக்கு ஒரு பேப்பர்லேயும் நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு அந்த இன்ச்சு டேப்பை ஃபில் பண்ணுற அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பூவு, 2 சொலி, அதில் 2 இலை, இதையே தான் கண்டினியூஸாக வரைகிறோம். இந்த ஒரு செட்டை நம்ம அப்படியே மாற்றி மாற்றி கொண்டு போகிறோம். பூவுக்கு இந்த பக்கம் ஒரு 2 ரெட்டை கொம்பு மாதிரி 2 சுழி, அதில் ஒரு 2 லீஃபு, நடுவில் ஒரு ராமம். இந்த ஷேப்பு தான். இதை வந்து அந்த ஸ்கேலுக்குள்ளெல்லாம் நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சி பாருங்கள். நடுவில் அந்த பூவுக்கு வந்து கிளிப் ஸ்டோன்லேயே கொஞ்சம் பெரிய ஸ்டோன் வந்து நான் ஒட்டியிருக்கேன், தைக்கிற ஸ்டோனு. அதை சுற்றி முத்துப்பாசியும் ஜமிக்கியும் கொடுத்துருக்கோம். அந்த சுளிக்கெல்லாம் சுகர் பீட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். லீஃபுக்கெல்லாம் நம்ம ஜர்தோசி வந்து ஃபில் பண்ணுறோம். இதுதான் இந்த நம்ம லைன் இந்த ஃபுல்லாக இதை இப்படி தான் நம்மளுக்கு போகுது. நம்ம ஜர்தோசி ஃபில் பண்ணுறதுக்கெலாம் நம்ம நார்மல் ஊசியே நம்ம எடுத்துக்கிடுவோம். நார்மல் நீடில் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு கடகடன்னு வேலை ஓடும், ஆரி நீடில் பண்ணுறதை விட. இப்போ பாருங்கள், அந்த லீஃபுக்கெல்லாம் நம்ம நார்மல் நீடில் எடுத்து ஜர்தோசி வந்து ஒரே ஷேப்புக்கே நம்ம வெட்டிக்கிடுவோம். ஸ்ப்ரிங் வந்து நம்ம ஒரே ஷேப்புக்கே வெட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு லீஃப் வந்து அழகாக கிடைக்கும். இப்போ சென்டராக ஒரு ஸ்ப்ரிங் நம்ம உள்ளே வச்சுட்டு அதை எலும்பி அடைக்கிறதுக்கு, லோடிங் கொடுக்கறதுக்கு அதுக்கு மேலேயே கிராஸாக நம்ம அடைச்சோம் அப்படின்னா லீஃப் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம ஃபுல் ஒர்க்கையும் நம்ம முடித்த பிறகு பாருங்கள், அந்த லீஃப்லாம் ரொம்ப அழகாக தெரியும். அந்த ஃப்ளவருமே நம்ம நடுவில் கொடுத்துருக்க அந்த சென்டர் ஸ்டோனுமே ரொம்ப அழகாக தெரியும். பூவை நல்லா எடுத்து காட்டும் ஃப்ளவரை. இந்த மாதிரி ஜர்தோஸை கிராஸாக ஃபஸ்ட்டு கிராஸாக ஒன்று வச்சுட்டு அதுக்கு முன்னும் பின்னுமா நம்ம வந்து ஜர்தோசியை கொடுக்கணும். மேலேருந்து கொஞ்சம் இறக்கணும்னா கீழே கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும். அப்படி கிராஸாக வரும்போது நம்மளுக்கு அந்த லீஃப் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். பிகினர்ஸ்க்கு ஜர்தோசி வந்து ஆரியில் வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஏன்னா ஜர்தோசி நம்ம போடும்போது, ஆரியில் போடும்போது நமக்கு முடிச்சு நூலெலாம் எங்கே வருதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சம் கன்டினியூஸாக பார்த்து செய்கிற மாதிரி இருக்கும். இதுனா நம்ம கொஞ்சம் வேலை கடகடன்னு இழுத்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு லீஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா லீஃபையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கோதுமை பாசியும் ஒரு சுகர் பீடும் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ராமன் ஷேப்புக்கு. இவ்வளோ தாங்க அந்த டிசைன். இதையே நம்ம கிராஸாக எல்லா லைனுக்கும் நம்ம கொடுத்துட்டோம்னா மேற்பகுதி ஃபுல்லாக நம்மளுக்கு கிராண்ட் ஆயிரும். ஸோ அன்னத்துக்குள்ளே மட்டும் நம்ம ஜர்தோசி வந்து நம்ம ஃபில் பண்ணணும்.
அந்த ராமத்துக்கு ஒரு சுகர் பீடும் ஒரு கோதுமை பீடும் வைக்கிறோம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம கொடுத்த பிறகு பாருங்கள், ஃபில் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அன்னத்துக்குள்ளே வருவோம். அன்னத்துக்குள்ளே என்ன செய்கிறோம் அப்படின்னா, அன்னத்துக்கு கண்ணுக்கு ஒரு முத்துப்பாசி ஒன்று வச்சுருக்கோம். அதை சுற்றி வைக்கிற ஜர்தோசியுமே நம்ம நார்மல் நீடில் வச்சு நம்ம வைக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம ஆரி கிளாஸ்லேயும் நம்ம போட்டிருக்கோம். பாய் பின்னல்னு சொல்லிட்டு ஜர்தோசி வந்து பாய் பின்னல் மாதிரி நம்ம ஜர்தோசி வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு உள்ளே வந்து ஜர்தோசி பெரிய ஜர்தோசியை உள்ளே ஒரே ஷேப்புக்கே வெட்டுங்க. இது ஒரே ஷேப்புக்கு வெட்ட முடியாது. அந்த அன்னத்துக்கு உடம்புக்கு எவ்வளோ ஷேப்புக்கு தேவையோ சிறுசும் பெருசுமாக அந்த கேப்பை கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜர்தோசி வந்து வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பெரிய ஜர்தோசியை உள்ளே வந்து லைனாக கொடுங்க. இப்போ நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இது நம்ம ஆரி கிளாஸ் வீடியோலையும் இருக்கும், போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். இப்போ கண்ணை விட்டுட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம அடுத்து கீழே ஒன்று வர்ற மாதிரி அந்த இடத்துக்கும் கேப் விழுகாத அளவுக்கு நம்ம அடைக்கிற மாதிரி சேப்பாக வெட்டி அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதே மாதிரியே அந்த கழுத்து பகுதிக்கு அடுத்து நம்ம இதை வந்து நம்ம இந்த கழுத்து பகுதிக்கும் கொடுக்கணும். அந்த தோகை மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தோகைக்கும் கொடுத்துருக்கோம். இடையில இருக்க அந்த ராமத்துக்கு நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுத்துடலாம். ஏன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கு கொடுக்கும்போது நம்ம இடையில அந்த சேம் கலர் த்ரெட்டு வந்து நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக அன்னம் வந்து நம்மளுக்கு எடுத்து காட்டும். பாருங்கள், போக போக லைனை கொஞ்சம் கிராஸ் படுத்திக்கிட்டேன். ஏன்னா அந்த உடம்பு வந்து சிறுசாக வந்து பெருசாக வருது இல்லையா, அகலமாக வருது இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைனை வந்து கிராஸாக கொடுத்துக்கலாம். நம்ம அந்த பின்னல் மாதிரி நம்ம சின்ன ஜர்தோசியை வச்சு நம்ம போடும்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், உடம்புக்கு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அந்த தோகைக்குள்ளேயும் கொடுக்குறோம். தோகையோட பகுதி அகலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ப்ரிங் வந்து நம்ம பெருசாக வெட்டிக்கிறலாம். அந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ப்ரிங்கை வெட்டி இது வந்து நேராக இருக்கிறதுனால நம்ம நேராகவே கொடுத்துடலாம். உடம்பு வந்து வளைவாக இருந்ததுனால கொஞ்சம் நம்ம பெண்டு கொடுத்து வளைஞ்சு கொண்டு போனோம். இதுக்கு வந்து நேராகவே நம்ம கொடுத்துக்குருவோம், ஒரே அளவுக்கேவும். பாருங்கள், இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸ்ப்ரிங்கு கரெக்டாக நம்மளுக்கு போய் விழுகுது. அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி வெட்டிக்கிறணும். இப்போ நம்ம வச்ச அந்த இடையிலையேவும் நம்ம குட்டி ஜர்தோசி வந்து கொடுக்க போகிறோம். ஒல்லி ஸ்ப்ரிங்கு ஃபஸ்ட்டு குண்டு ஸ்ப்ரிங் வந்து நடுவில் வச்சுட்டோம். இப்போ அந்த ஒல்லியான ஸ்ப்ரிங் வந்து நம்ம ஒரே ஷேப்புக்கே வெட்டலாம். இது வந்து ஒரே ஷேப்புக்கு வெட்டினா அதை மட்டும்தான் அழகாக இருக்கும். ஏன்னா பெருசு சிறுசுமாக வெட்டினா மேலும் பள்ளமாக ஒரு மாதிரி தெரியுற மாதிரி இருக்கும். ஒரே ஷேப்புனா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஷேப்புக்கே வெட்டி வச்சுக்கோங்க. இதுக்குமே நம்ம நார்மல் நீடு தான் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், அந்த நடுவில் வச்ச ஜர்தோசிக்கு சென்டராக எடுத்துருக்கோம். சென்டராக அந்த ஸ்ப்ரிங்கை வந்து கோர்த்துட்டு நம்ம லாக் பண்ணுறோம். அப்போ அந்த நடுவில் வச்ச ஸ்ப்ரிங்கை சுற்றி இது வளையம் மாதிரி போய் விழுகும். அப்படியே கண்டினியூஸாக பக்கத்தில் ஒரு 4 இன்ச்சு கிடையாது, ஒரு ஸ்ப்ரிங் அளவுக்கு கேப் விட்டு, இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரிங் வச்சுருக்கோம்னா ஒரு ஸ்ப்ரிங் அளவுக்கு கேப் விட்டு அந்த இன்னொரு ஸ்ப்ரிங் நம்ம வைக்கிறோம். அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு நல்லா நெருக்கமாக கிடைக்கும். ஏன்னா அதுக்கு ஊடாலேருந்து நம்ம ஸ்ப்ரிங்கை வந்து எடுத்து அடுத்த லைனுக்கு கொண்டு போவோம். இது வந்து நம்ம நல்லா பாய் பின்னல் மாதிரி வரும்.
இது உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வேணும்னா ஆரி கிளாஸ் வீடியோவில் போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, உங்களுக்காண்டி தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம நெருக்கமாக கொடுக்கும்போது ஒன்றுக்குள்ளேருந்து ஒன்று வர்ற மாதிரி கேப்லேருந்து நம்ம எடுக்கும்போது பின்னல் வந்து அழகாக நம்மளுக்கு வரும். அப்படியே இந்த ஸ்ப்ரிங்கில் இந்த இதுலேருந்து அடுத்ததுக்கு நம்ம லைன் வர்றோம். ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் நம்ம வருவோம். இது உங்களுக்கு பார்த்தா மட்டும்தான் புரியும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம டிசைன்ஸ் வந்து எப்படி பண்ணுறோங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஒரு லைன் முடித்த உடனே அடுத்த லைன் நம்ம வரும்போது வச்சுருந்த 2 ஸ்ப்ரிங்குக்கும் இடையில கூடி நம்ம வருவோம். இப்போ நான் முழுசாக அன்னத்தை ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அன்னத்தை ஃபில் பண்ணிட்டோம். த்ரெட்டு வந்து லோடிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கோல்டும் ரெட்டும் மாற்றி மாற்றி நம்ம கொடுக்குறோம். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கும்போது இது ஏதோ கலர் கலராக நம்ம மாலை கட்டின மாதிரி 2 கலர் மாற்றி கட்டின மாதிரிக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லைன் வந்து நம்ம நெக் அவுட்லைனுக்கு ஸ்லீவ் அவுட்லைனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கப்புறம் அந்த ராம மாதிரி உள்ளதுக்கு ஃப்ரெஞ்சு நாட்டும் அந்த மயில் கொண்டைக்கு அந்த இதுக்கெல்லாம் நம்ம ஜரி கொடுத்தாலும் ஜரி கொடுத்துட்டு உள்ளே கட் பீட் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடும். ஸ்லீவ் வந்து நம்ம முடிஞ்சிடும். லோடிங் வந்து நல்லா நெருக்கமாக கொடுக்கணும். அடியில் உள்ள த்ரெட்டு வந்து நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா நெருக்கமாக கொடுக்கணும். அப்படி கேப் விழுந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்னொரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். அடுத்தடுத்து மேலே வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு திக்காக கிடச்சிரும். அடியில் கொடுத்துருக்க நம்ம பைப்பிங் த்ரெட் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாது. பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் சொன்ன மாதிரி அந்த கொண்டைக்கெலாம் அவுட்லைன் ஜரி கொடுத்துட்டு காலுக்கும் ஜரி கொடுத்துட்டு அதிலலாம் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அந்த ராமத்துக்கு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த லைனுமே நம்மளுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த லைட்டாக தெரிகிற அந்த டிசியெல்லாம் நம்ம துணியை வச்சு நம்மளுக்கு அழிச்சிட்டு நம்மளுக்கு போயிடும். இப்போ ப்ளவுஸ் பாருங்கள், நீட்டாக அழகாக வந்திருக்கு. நம்மளுக்கு ஸ்லீவ் டிசைன் வந்து அந்த அன்னமும் நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஜர்தோசி பின்னுனது பாருங்கள், ரொம்ப அழகாக பாய் பின்னல் மாதிரி ஒன்று போல் நம்மளுக்கு வந்திருக்கு. பார்த்தியா, நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த ஒர்க்கு மாதிரி கிராண்டாக நம்மளுக்கு ஸ்லீவ் டிசைன் வந்து நல்லாவே அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரி டிசைன் நீங்களும் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். உங்களுக்கு பேக் நெக் டிசைன் முந்தின வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த பேக் நெக்குக்கும் இந்த ஸ்லீவுக்கும் நல்ல கிராண்ட் ஒர்க்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். நீங்களும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இதுக்கு ரேட் வந்து அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே பாய்.